வணக்கம். நீங்கள் கொடுத்துட்டு வந்த எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை எங்களை முந்தி தள்ளிடுது. அந்த உற்சாகத்தில் தினசரி அரசியல் நிகழ்வுகளை நம்ம பேச இருக்கிறோம். அதில் நம்ம கூட தமிழின் பட்ஸ் கூட இணைந்து பேச போவது டாக் வித் முத்தலின். அண்ணா வணக்கண்ணே. நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. தினசரி அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இது தேர்தல் காலம், தேர்தல் ஆகணும். கண்டிப்பாண்ணே. ஃபர்ஸ்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 14வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சோம். அவருடைய இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருக்கார், ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2000க்கு மேலே அநேகமாக 99 அந்த காலகட்டங்களில் தான் பாஜகவுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து இயக்கங்கள், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம், இதில் நடந்த கலாட்டாக்கள், இப்படி தான் எல்லாரும் பார்க்கப்பட்டது. அங்கொன்று இங்கொன்றுமாக இருப்பாங்க. லீடர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. கூட்டம் போட்டாலே கிண்டல் பண்ணலாம், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆமாம், நிறைய இருக்குது. ஒரே ஒரு நாய்க்குட்டி படுத்திருக்கோம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரின்னு. அப்போ இலகணேசன், ராதாகிருஷ்ணன், பொன்னாறு, தமிழிசைலாம் அந்த அளவுக்கு அப்புறமா தான் ராஜா அவர்கள், ராஜா, எச் ராஜாவும் தொடர்ந்து இதே டைப்பில் தான் பேசிகிட்டு இருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல், இவர்களை எள்ளி நகையாடுகிற விஷயம், இவர்கள் தீண்டத்தகாதவர்கள்ன்ற மாதிரி, இவர்களும் பெரியதாக அடுத்த கட்ட தலைவர்கள் மாவட்ட லெவலில் கூட, மாநில லெவலில் கூட யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இதை தான் நம்ம பார்த்தோம். காலங்கள் மாற மாற அதில் புதியவர்கள் சேர்றது, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வளர்ச்சின்னு வருது. அப்போ ஆரம்ப காலத்தில் பாஜகவை இங்கே வளர்க்குற அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எச் ராஜா, ராதாகிருஷ்ணன், பொன்னாறு, இந்த மாதிரி. அப்போ அவர்களுக்கும் இந்த கட்சி வளர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ணலாலும் ஏதோ பண்ணீங்கன்றது அதுக்குரிய மரியாதையோட அவரவர்களுக்குரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதில் மற்றவர்கள் புதுசாக வந்த எல்முருகன், அண்ணாமலை போன்றவர்களும் இது பண்ணோம். இதில் ஒரு பாராட்டத்தக்க அம்சம் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே பாய்ச்சல் வேகத்தில் நகர்த்தினதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக இளைஞர்களிடமும் பொதுவான மக்களிடமும், இன்னொன்று கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி வன்முறை இல்லை, வாதத்துக்கு வாதம். நீ இப்படி பேசுனா நானும் அப்படி பேசுவேன், நீ கரெக்டாக பேச நானும் கரெக்டாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ரீச்சு சமூக வலைதளத்தை பயன்படுத்தணும்னா அண்ணாமலை போன்றவர்கள் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறாங்க. நடுநடுவில் பல விஷயங்கள் மாறணும், புதுசாக யாராவது வருவாங்க, நமிதா வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, போவாங்க, இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஆனாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக பாஜகவுடைய வளர்ச்சி போயிருக்கு. அதில் முக்கிய பங்கு ஆற்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்களை சொல்லலாம். அதில் சிபிஆர் ஒரு பெரிய தலைவர்களில் ஒருத்தர், எல்லார் கூடயும் ஒரு நட்பு பாராட்டுகிற ஒரு தலைவர். இலகணேசனும் அப்படி தான், பொன்னாரும் அப்படி தான், தமிழிசையும் அப்படி தான். என்னதான் இருந்தாலும் அந்த பண்பாடு இல்லாமல் கண்டபடி பேசலாம் மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அந்த ஒரு இதுவும் பாஜகவில் அந்த இது இருந்தது. இன்றைக்கி திராவிட இயக்கங்கள்லேருந்து பலரும் இணைஞ்சு இன்றைக்கி அதுலேருந்து வந்த ஒருத்தர் மாநில தலைவராக இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போது இவர்கள் முன்னோடிகள், அவர்களுக்குரிய மரியாதையோட ஆளுநர்களாக போனது. சமீபத்தில் இலகணேசன் மரணமடைந்தார். இவர் மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்தார். இந்த நேரத்தில் தென் மாநிலங்கள்லேயும் நம்ம நல்லா கால் ஊனணும், தமிழகத்தில் முக்கியமாக பண்ணணுன்ற அடிப்படையில் இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதா பார்க்குன்னா, 2வது ராதாகிருஷ்ணன், முதல்ல ராதாகிருஷ்ணன் அவர் ஜனாதிபதியாக ஆனார். அப்புறமா இவரும் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த வகையில் ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன் அண்டு இன்னொரு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன், மீண்டும் ராதாகிருஷ்ணன் திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர் சிபி ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்கிற கட்சிகள் அவர்களுடைய அரசியலுக்காக அவரை எதிர்த்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரை ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் மக்களவையில் அவர் ஒரு சிறப்பான ஒரு சபாநாயகராக இது மாநிலங்களவையில் கொண்டு போனார்னா அவர் இன்னும் அவருடைய மதிப்பு கூடும். அந்த மாதிரி சில பேருக்கு பொறுப்பு வந்த பிறகு அவர்கள் நடத்தை வேறு மாதிரி இருந்தது. ஒரு வாஜ்பாய் சிறந்த பேச்சாளராக பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு வாஜ்பாய் சிறந்த பிரதமராக பார்த்த காலமும் உண்டு. ஆமாம், கண்டிப்பாக. 13 மாதங்கள் இருந்து அந்த ஆட்சி கவரும் பொழுது 13 நாள் அதுக்கப்புறம் தான் 13 மாதம். அந்த 13 நாள் இருந்து கவரும் பொழுது கூட அவர் அந்த சோகத்தையோ இல்லை கோபத்தையோ வன்மத்தையோ கொஞ்சம் கூட காட்டல. மித்ருன்னு தான் ஆரம்பித்து பேசுவார். அது அனைவரையும் கவர்ந்தது. இவரும் ஜஸ்வந்த் சிங்கும் தான் அந்த இடத்துல இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள்.
அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அந்த மாதிரி. அப்போ அவர் அந்த அளவுக்கு கவர்ந்தார் எல்லாரையுமே. அதே மாதிரி தமிழக தலைவர்கள் மேலே ஒரு பெரிய பாசம் வச்சுருந்தார் வாஜ்பாய். நீங்கள் தமிழ்நாட்டில் வாஜ்பாயை நீங்கள் ஒரு பெரிய அளவு இப்போ மோடினா ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஆமாம், குறிப்பிட்ட செக்ஷன் ஏற்றுக்கிறாங்க, குறிப்பிட்ட செக்ஷன் ஏற்றுக்கிறாங்க. வாஜ்பாய்க்கு அது நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த எதிர்ப்புமே எந்த எதிர்ப்பும் இல்லாத ஒரு லீடர்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர் மாநிலங்களவையில் அவருடைய பணி ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஜனாதிபதி ஆவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற. ஏன்னா அந்த மாதிரி தான் ரூட்டு பல பேர் போயிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. பிரணாப் முகர்ஜியாக இருக்கட்டும், வெங்கட்ராமனாக இருக்கட்டும், அந்த ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படி தான் ரூட்டு. ஒருவேளை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து அதுவும் இருந்தால் நல்ல விஷயம், நம்ம வாழ்த்துவோம். மீண்டும் ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்துன இன்னைக்கு கே செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து நீக்கப்பட்ட திரு கே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறாரு சிபிஆருக்கு. அதில் வந்து மோடி அவர்களை புகழ்ந்தும் அமித்ஷா அவர்களை புகழ்ந்தும் பண்ணியிருக்காரு. அது தப்பு இல்லை. அதுக்கு அடுத்து தான் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்திருக்கிறாரு. இது எந்த மாதிரியான சீனியாரிட்டி? கட்சியில் சீனியாரிட்டி நான் தான், கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டவர் ஏன் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வேலையை தான் இவர் பண்ணியிருந்தார், ஓபிஎஸ். அவர் பையன் ஒரு படி மேலே போய் லெட்டரில் மோடி படத்தை பார்த்து எல்லாரையும் தூக்கி விட்டாப்புல. அப்போ இவர்கள் என்னன்னா இப்போ இன்னும் நேற்று என்ன அது நிரூபிக்கிறாரு, அதிமுகவில் இருக்க உட்கட்சி பிரச்சனையை அமித்ஷா தான் தீர்க்க முடியும்னு அங்கே போய் நான் அமித்ஷா போய் பார்த்தேன், நிர்மலா சீதாராமன் பார்த்து என்ன பண்ணீங்க, என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தனித்தன்மைன்றது ஓரளவுக்காக இப்போ இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ இந்த திருமாவளவனோ மற்றவர்களும் கபலீகரம் செய்கிறான்றாங்க. ஆனால் உண்மையிலேயே 10 சீட்டிலேருந்து 6 சீட் ஆக்கி உங்களுடைய தனித்தன்மையை இழக்க வச்சு உங்களுக்கு ஒரு கொடியேற்றுற உரிமையை கூட கொடுக்காத அளவுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவர்களை திமுக ஆதரவாக பேச வச்சு நீங்கள் மிஸ் பண்ணினா உங்கள் கட்சியை உங்களுக்கு பிடுங்குற அளவுக்கு கபலீகரம் பண்ணுகிற வேலையை திமுக பண்ணிகிட்டு இருக்குது. இடதுசாரிகள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க இதில். ஆனால் இந்த காலகட்டத்தில் இடதுசாரிகள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள்ன்றது அவர்கள் கட்சிக்காரர்கள் ஒத்துக்கிறாங்க. இப்போ தான் சண்முகம் வந்து ஓரளவுக்கு தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணுறாருன்றாங்க. அப்போ அதில் பாதாளத்தை கொண்டு போயிட்டீங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. கனகராஜ், அருணன் போன்றவர்கள் திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாகவே மாறிட்டாங்க. கோபம் வருது அவங்களுக்கு, எங்கேயா ஊழல் நடக்கலை, என்ன நடக்கலை, என்ன நீ பேசுகிற அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள். அப்போ இந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு கட்சி நீங்கள் பாஜக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வரும்பொழுது இவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். எந்த ஓபிஎஸ் திமுகவோட சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முடிவெடுத்த ஓபிஎஸ்ஸை பாஜக மேலேருந்து கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுறாங்க, சசிகலாவையும் டிடிவியும் நீக்குங்கன்றப்போ ஆமாம் இனிமேல் நம்ம அவங்க தேவை என்ன இருக்குது, ரைட்டு நம்ம ஆட்சி 4 வருஷம் நடக்கணும், ரைட்டு இவர்கிட்ட 11 எம்எல்ஏ இருக்குது, இது பண்ணுவோம்னு ஏற்றுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் பதவி கொடுத்து வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு இதே செங்கோட்டையன் கூட இருந்துங்கன்னு அன்னைக்கு சொல்ல என்ன நியாயம், கல்வித்துறை அமைச்சராக அப்படி இப்படின்னு 4 வருஷம் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அந்த மாதிரி டைமில் ஒத்துக்கிட்டு போனதை கூட எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. பாரு இவர்கள் அடிமையாகி விட்டார்கள் அது இதுன்னு. 4 வருஷம் கொரோனா அது இதுன்னு சமாளித்து வந்தாலும் சிஏவை ஆதரித்தாலும் ஒரு கட்டத்தில் அது உண்மை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் இறங்கி உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா பட்டுன்னு கட் பண்ணி அதிமுக வெளியில் வருது. வெளியில் வந்த பிறகு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களா இல்லையா, நின்று 24 எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு அரசியலில் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்த முடியாது. நம்மளுடைய பார்ட்னர்னால் இவங்க தான். அண்ணாமலை இவங்களுடைய பேச்சை கேட்டு இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம கட் பண்ணிட்டோம், அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு உணர்ந்து இது பண்ணும்போது தான் அண்ணாமலை அங்கே பலிகடாக்கப்படுகிறார். அண்ணாமலை ஒன்றும் பாஜகவுக்கு துரோகம் பண்ணலையே, கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவர் தானே, ஆனால் கூட்டணிக்கு துரோகம் பண்ணார். அதனால அவர் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கல. அவர் பழைய கூட்டாளி டிடிவி ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணலான்றாரு. அதில் ஒன்று தான் நம்ம அன்பழக செங்கோட்டையன் வெளியில் வர்றாரு. செங்கோட்டை என்ன நினச்சிட்டு இருக்காரு நீங்கன்றதை இன்றைக்கி அந்த அறிக்கையை உங்களுக்கு விளக்குது. என்னென்னா எனக்கு தலைவர்கள் அவர்கள் தான், அப்புறம் தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி அவர்கள் அப்படி ஆகிட்டாங்க. அதனால தான் அவர் போய் அங்கே போய் அமித்ஷாவை பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன். சரி நீ பார்த்தீங்க, அவங்க என்ன சொன்னாங்க அதை சொல்ல மாட்டேன், அதை சொல்லணும்ல. அவங்க நிம்மதி கிடைச்சதானே ஒருத்தர் டப்புன்னு கேட்டாப்புல ஒரு பார்வை பார்த்துட்டு பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஹரித்வாரில் ராமர் கோவில் இருக்குங்கிறது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பாலராமர் இவர் டெல்லிக்கு தானே போறாரு, அதனால அடிச்சு விடு. அதுல வேற ஒரு ரிப்போர்ட் என்ன கேட்டான் பார்த்தீங்களா, சார் நீங்க ராமரை பாக்குறீங்க,
கடவுள் யார் ராமர், நீ யாரும் அரசியல்வாதி நினச்சிக்கிட்டியா அப்படின்னு. நம்ம ரிப்போர்ட்டர் அந்த லெவலில் தான் இருக்கிறோம். அப்போ இவர் ராமர் யாருன்னா, இவருடைய கடவுள் யாருன்னா அமித்ஷா. அமித்ஷாவை பார்த்தேன், பார்த்தீங்க, பேசினோம், பேசுனீங்க, என்ன பதில்? ஒன்றும் இல்லை. வண்டக்கா தானே இவர், வளவலா கொலகொலா. அதனால் அப்புறம் ஈரோட்டில் ரயில் கிளம்புனா சென்னைக்கு போகும்போது அதிகாலை 3 மணி. அதனால் இங்கே லேட்டாக கிளம்புனா அங்கே லேட்டாக போய் சேருவாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சேன். இவர்கிட்ட வைஷ்ணவிட்ட வச்சேன். அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க? ஒன்றுமே வலுக்கட்டாயமாக கேட்க போயிருப்பார். அவர் வந்திருப்பார். பேசினோன்னே அவர்கிட்ட இந்த கோரிக்கையை சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்திருப்பார். அந்த காலத்தில் துக்ளக்கு ஷோ வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அவர் இந்த சட்டையர் பண்ணுறதுன்னு வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 89க்கு முன்னாடி வரைக்கும் மாநில கட்சிகளை மதிக்கவே மாட்டாங்க டெல்லியில். தேசிய முன்னணி ஆட்சின்னு ஒன்று வந்தால் பிறகு தான் அந்த கூட்டணி மந்திரி சபை. இவர்களும் ருசி கண்டது அதுக்கு பிறகு தான் அதிகமாக திமுக. அந்த டைமில் 80களில் 80 இந்த பீரியட்லலாம் இவர் போய் முதலமைச்சரோ இல்லாட்டி திமுக தலைவர் 80க்கு தான் நினைக்கிறேன். அந்த டைமில் தான் இவர் எழுதியிருந்தார். போய் இந்திரா காந்தி பிரதமரை பார்க்க போகிறார். பார்க்க போனால் முதல் ரூமில் வரவேற்பரில் உட்காருங்க, பிரதமரை பார்க்க வந்தால் உட்காருங்க. 20 நிமிஷம் ஓடிட்டு, சார் கலைஞர் சார் வாங்க உள்ளே வாங்க. அங்கே ஒரு ரூமில் உட்கார வைக்கிறேன். அங்கே ஒரு 20 நிமிஷம், 40 நிமிஷம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சார் வாங்க மேடம் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வந்தோன்னா வாங்க கலைஞர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எலுமிச்சப்பழத்தை கொடுக்குறாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா, தமிழ்நாடு நல்லா இருக்குது. ரைட், பார்ப்போமா? பார்ப்போம். ரைட் வந்துடு. இது ஒரு 5 நிமிஷம். வெளியில் மறுநாள் பேப்பரில் கொட்டை எழுத்துல என்ன செய்தி? 45 நிமிடங்கள் கலைஞர் இந்திராவுடன் சந்திப்பு, பிரதமருடன் சந்திப்பு, தமிழக நிலவரம் குறித்து 45 நிமிடம் ஆலோசனை. தெரியுதா? இதுதான் அது. இல்லை, பொதுவான செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மென்மையான மனிதர். அவர் எந்த ஒரு பேட்டியிலுமே சரி, ஒரு பிரச்சார வேகத்துக்கோ எந்த ஒரு இடத்துக்குமே அவர் வந்தது கிடையாது. இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு மண்டல பொறுப்புலையுமே அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களும் ஆகட்டும், எம்ஜிஆர் அவர்களுமே அவருக்கு கொடுத்தது கிடையாது. அவர் அந்த தொகுதியில் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு களப்போராளி, தொடர்ந்து 9 முறை ஜெயித்திருக்கிறார். அதை தாண்டி ஒரு செங்கோட்டையன் அவர்களை அந்த தொகுதியை தாண்டி மற்ற மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் பழக்கமும் அவங்களோட இது நல்ல ஒரு அறிமுகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் மூலமாக இதை பின்னிருந்து இயக்குபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது எடப்பாடி அவர்களை சீண்ட முடியும்னு எப்படி நம்புகிறாங்க? இவர்கள் நம்புறதை விட ஒரு கருத்து திரும்ப திரும்ப உருவாக்கப்படுதுன்ற ஒரு சின்ன பிரச்சனை. யாருங்க முதலமைச்சர்? அதிமுகவிலிருந்து தான் அப்படின்னு அவர் சொன்னார்னா, பாரு எடப்பாடி பேரை சொல்லல, அப்போ யார் முதலமைச்சர்? இப்படி இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட கருத்து. என்டிஏ அலைன்ஸ் தான் ஆட்சியை கைப்பற்றுறோம், பார்த்தீங்களா, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்கிறாரு. இப்படி உருட்டுறது. இது ஏன் உருட்டுறாங்கன்னு சொன்னோன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் மேலிடத்துலேருந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. இங்கே அந்த வில்லேஜ் கமிட்டி கூட்டம். அதில் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் புதுசாக வந்துக்கிறாரு. 125 சீட்டு. இதே வார்த்தையை எல்முருகன் இங்கே வந்து பாஜக கூட்டத்தில் அதிமுகவிடம் 100 சீட்டு கேட்போம் அப்படின்னு பேசுனா அஜெண்டா எப்படி எடுக்கப்படும்? 3 நாள் அதான் டிபேட்டு. தெரியுதா? அப்போ அதிமுகக்குள்ள செங்கோட்டையன் வெளியில் வராருங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பேசுனாங்க? செங்கோட்டையன் வந்து நல்லது தான் சொன்னார், இப்படி பண்ணாங்கன்னு. ஆனால் நீங்கள் எதை பேசணும்? ஏங்க அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் ஒரு தலைவர், அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், நீங்கள் உங்கள் கருத்தை கட்சிக்குள்ளே தானே பேசணும். வெளியில் வந்து போட்டு பேசினா எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? அப்படி பேச தப்பு. இப்படி பேசின ஒரே ஆள் ப்ரொஃபஸர் சீனிவாசன், இவர் நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரி. ஆனால் பத்திரிகையாளர்களே, நான் பல மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தில் கரெக்டாக பேசுகிறவங்க கூட செங்கோட்டையன் கேட்டது நல்ல விஷயம் தானே, அதுக்கு போய் இப்படியான்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க சேனலுக்கு ஏற்ற மாதிரி, கருத்துக்கு ஏற்ற மாதிரி. செங்கோட்டையன் பேச நல்ல விஷயம் அப்படி பேசுகிறாருன்னா, நாளைக்கு திமுகவில் இப்போ கேஎன் நேரு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் முதலமைச்சருக்கு 10 நாள் கெடு விதிக்கிறேன், இல்லாவிட்டால் நாங்கள் முடிவெடுப்போம்னா அப்படி விட்டுருவாங்களா? அவ்வளோதான். நடவடிக்கை எடுப்பாங்களா? சரி, செங்கோட்டையன் மேல் நடவடிக்கை எடுத்தது இவ்வளோ வருத்தப்பட்ட நீங்கள், ஒன்றுமே நடக்காத நம்ம மல்லை சத்யாவை நீக்கிறாங்க மதிமுகலேருந்து. என்ன காரணம்? ஒரு பேப்பரில் கடைசி பக்கத்தில் வராரு. உங்கள் பையனுக்கு அவரை பிடிக்கல. அதான காரணம். 32 வருஷம் கட்சியில் ஒர்க் பண்ணவர், 2 தேர்தலில் போட்டிட்டு உங்களை தோற்றும் போய் சொத்தை நிற்கிறாரு. ஒரு செகண்டில் தூக்கி போடுறீங்கள. உங்களை தூக்கி போட்டப்போ என்ன துடிச்சிங்க? கலைஞருடைய மகனுக்காக என்னை தூக்கி போடுறாங்க. இப்போ உங்களுடைய பையனுக்காக மல்லை சத்யா தூக்கி போடுறீங்களா? யாராவது பேசுனாங்களா? கேட்டால் சின்ன கட்சியா? ஏன்னா கத்தி குத்தில் எந்த குத்தின்னா இவ்வளோண்டு கத்தியை வச்சு ஒரு கீறுனாரு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி. கத்தி ஆயுதம் பயன்படுத்தாலும் இப்படி உள்ள போட்டிங்க. அதில் என்ன கத்தியில் இந்த கத்தி இவ்வளோ பெரிய கத்திலாம் ஒன்று.
அந்த கட்சியில் நடந்திருக்கு அநியாயம் நடந்திருக்கு மல்லை சத்யாக்குன்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது அந்த கூட்டணியில் இருக்குது. ஏன் இன்னைக்கு டிடிவியை தூக்கி பிடிச்சுன்னுக்கிறீங்க? அவர்கிட்ட போய் மைக்கு போடுறீங்க. இந்த 4 வருஷத்துல போட்டிங்களா? எங்கேயுமே அவர் பார்க்க மாதிரி இல்லையே. பாண்டிச்சேரியில் இருக்காரு, பண்ண வீட்டில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. ஏங்க சென்னையில் அவர் கட்சி அலுவலகத்தையும் அவரால் காப்பாற்ற முடியலங்க. அவரை நம்பி போன 18 19 எம்எல்ஏக்கள் ஒன்றும் இல்லாமல் போய் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வெளியே ஓடி லாஸ்ட்டில் இன்னைக்கு யாருமே கிடையாது. புகழேந்தி இன்னைக்கு ஏற்றுக்குவாரா டிடிவியை? ஒரு புகழேந்தியை கூட தக்க வைக்க முடியாத ஒரு டிடிவி நீங்கள் ஒரு கட்சியை நம்ம உறுதியாக ஒரு 100 சில்லற மாவட்ட செயலாளர், 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள், 10 15 முன்னாள் அமைச்சர்கள் ப்ளஸ்ஸு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறவர் பார்த்து இவர் கேட்குறாரு, அவர் முதலமைச்சராக போட்டால் நான் என்டிஏல இருக்க மாட்டேன். இவர் இன்னமும் 20% வச்சுக்கிற மாதிரி. அதில் என்னென்ன நாங்கள் யாரும் எதிர்பாராத கூட்டணிங்கிறாங்க. திமுக கூட சேர்ந்துருவாங்களா? தாவேகா கூட போகிறாங்க. தாவேகா கூட போகிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, அந்த கலையான ஒரு ஆசிரியர் அவரை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து புஷியானது தலைமையாக இருக்க போகிறாங்க. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எடப்பாடி ஆமா, என்ன ஓபிஎஸ் பெரிய அப்படியே தேசியவாதி ஆகுது. அப்புறம் விஜய் அவர்கள் வரும்போது எந்திரிச்சு யார் வந்தா நீங்க சொல்லுங்க, வேணா எல் மாதிரி நிற்கவா சொல்லுங்க, எனக்கு மட்டும்தான் அது முடியும், மற்றவங்க கூட இப்படி தான் குனிவான். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே எல் ஷேப்பில் குனிவேன்னு நிற்பார் ஓபிஎஸ். நுனி சீட்டில் உட்கார சொல்கிறீங்களா, சேர் கவுராமல் உட்காருவேன் நான். இப்போ நம்மளாம் இங்கே உட்காந்தோன்னா பொத்துன்னு விழுந்துருவோம் சேரோட சேர்ந்து. அவர் வந்து அந்த வெயிட்டே கொடுக்க மாட்டார். டயர் எப்படி பார்த்தவர் அந்த மாதிரி ஆள் அவர். அதனால் நீங்கள் என்ன இப்போ விஜய் என்ன நான் வேணா அவர் புள்ள இருக்கிறாப்பலையா, அவருக்கும் நான் வேணா வணக்கம் சொல்கிறேங்க, வேறு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். புஷி ஆனந்த் வர போகிறப்பெல்லாம் எஞ்சி நிற்கணுமா? நிற்கிறேங்க, என்னங்க கெட்டு போச்சு. நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் அப்போவே தெரியுங்க அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அப்படின்ட்டு போகிறாரு. இவர்கள் அங்கே பேசிட்டு என்ன ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா? பெரிய சண்டையை கூட வந்துடும். ஓபிஎஸ்க்கு அண்ணா உங்களுக்கு ஒரு 20 சீட்னு அப்படின்னு புஷி சொல்லுவார்னு வச்சுக்கோங்க, சண்டை வந்துடும் 2 பேருக்கும். கண்டிப்பாக. ஏன் சொல்லுங்கள்? ஆளு வேணும்ல, அது ஒரு பக்கம். அண்ணா இது வேணவே வேணாம், 10 சீட்டு போதும் எனக்கு, மீதி 10லாம் முடியாது. அதில் 3 பேர் பையன் இல்லைண்ணா நீங்கள் வைங்க. ஆமாம், 2 தம்பி, பையன், ஒருத்தர், இவர் 1, தம்பி 1, 4 ஆச்சு. அப்புறம் அந்த ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், அப்படி இன்னொரு 8. 10 தான் வருது. 10 தான் வரும். அதான் அண்ணா நீ முடியாதுண்ணா, 10 போதும். இல்லைண்ணா எங்ககிட்டயே ஆள் 230 தேடினா வராது வந்த மாமணி போல் வந்தீங்க, 20 வச்சுக்கண்ணா முடியாதுண்ணா அப்படின்னு சண்டை நடக்கும். டிடிவி கிட்ட ரொம்ப கஷ்டம். செந்தமிழன் இருக்காரு, அது போக அண்ணா டிடிவண்ணா இருக்காரு, அது போக சாரலதா தொண்டமான். இந்த செந்தமிழன் சாரலதா தொண்டமான்லாம் ஏற்கனவே டிவிக்கு ட்ரை பண்ணவங்க. ஆமாம். இப்போ இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கோவில்பட்டியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட கடம்பூர் ஜனார்த்தன அவங்க சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் இருக்காரு. இது 3 சீட்டை தவிர அவர் யாருமே எல்லோரும் தாவேகா போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓசோன் படலாம் உள்ள விடல. இப்போ தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் இவர்கள் வேறு யார் இருக்கிறா பெரிய கட்சி? ஓபிஎஸ், இவர் செங்கோட்டையன், அவர் சத்யபாமா, செங்கோட்டையன், பெரிய விஷயம். இன்னும் 2 பேர் 3 பேர் சேர்த்து பண்ணாரி அவரு திருப்பி வந்து சேர்ந்துட்டாரு. பண்ணாரிக்கிற பைத்தியமா நான் கூட போகிறதுக்கு போயிட்டார், உடனே திருப்பி போயிட்டாரு. அப்போ இன்னைக்கு சேனலில் போடுறாங்க ஏராளமான தொண்டர்கள் அப்படின்னா பக்குன்னு ஆயிடுச்சுன்னா அது மறுபடியுமா வந்தவங்களாம் திரும்பி போயிட்டான். பைக் பேரணி வேற போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு 200 பேர் பைக்கில் வந்துக்கிறாங்க. அதை தான் பிரேக்கிங் போட்டு ஏராளமான இவங்களுக்கு என்ன அஜெண்டானா இவர்களெல்லாம் பெருசாக காமிக்கணும். இவ்வளோ நாளாக டிடிவியே கண்டுக்காமல் இருந்தவங்க இப்போ மாற்றி மாற்றி மைக் போடுறாங்க. அவர் சவால்லாம் விடுறாரு, துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படின்றாரு. அப்போ ஓபிஎஸ் யார்? அவர் துரோகத்தனம் பண்ணதுனால தானே படம் எடப்பாடி வந்தார். ஆமாம், அவருக்கு தானே முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க. என்ன பண்ணார்? நேராக போய் அண்ணே குரு அண்ணே என்ன பண்ண சொல்லுங்கண்ணே, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணால் அந்தம்மா யார்? சசிகலா 2 நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிரிச்சு பேசுனதுக்காக முதல்வர் பதவியிலேருந்து தூக்கினாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. சிரிச்சு பேசுறதுக்கு முதல் பதவி தூக்கியாச்சு. ஆக்சுவலாக சிரிச்சு பேச அங்கே மேட்ரு அது இல்லை. இவர் பிஜேபியுடைய கைப்பாவையாக போனதுனால தூக்குனாங்க. இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து அதுதானே, ரீசனை தானே, அதுதான் சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாரும் நம்மகிட்ட இருந்தாங்க, இவர் துரோகியாக இருந்தார். அதற்கு பிறகு அவங்க எடப்பாடி கொண்டு வந்தாங்க. இவர் துரோகத்தனம் பண்ணலன்னா எடப்பாடி வந்திருப்பாரா? ஆனால் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் வந்து நல்லவர். சரி, ஜெயலலிதா மரணத்துக்கு நீதி விசாரணை கேட்டது யாரு? எடப்பாடி கேட்டாரா? ஓபிஎஸ் கேட்டார். ஓபிஎஸ் தான் கேட்டார். அப்புறம் ஆர்கேனர்ல பெட்டி வச்சுட்டுல போனார். எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அது வச்சு எவ்வளோ பெரிய சிக்கலாச்சுல. அதிமுக அலுவலகத்தில் போய் ரவுடித்தனம் பண்ணவர் எப்படி அவரெல்லாம் டிடிவிக்கு பண்ண துரோகத்தை சொல்கிறேன். அது ஆமாம், டிடிவி வந்து அவரை துரோகின்னா அவரும் துரோகி தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை விட பெரிய துரோகி இவர் தானே. இவர் துரோகம் பண்ணனால தானே அவரே வந்தார். வந்தார். ஆமாம். அதற்கு பிறகு அவங்க பார்த்தாங்க
இந்த கம்பெனிக்கு நாம ஏன் ஒர்க் பண்ணோம்? நம்ம அந்த கம்பெனிக்கு பெரிய டெல்லி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணா 4 வருஷம் ஆட்சியும் இருக்குது, பிரச்சனையும் இல்ல. ஆனா டெல்லி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணோனே இவங்கள தூக்கி போட்டாங்க. என்ன யோசிச்சாங்க? இவங்களுக்கு இனிமேல் நம்ம பயப்படணுமா? தேவையில்லையே. கழட்டி விடு. கழட்டி விடு. ஓபிஎஸ் வச்சு கழட்டி விட்டுரு. அன்னைக்கு துரோகத்தனத்துக்கு துணை போனது செங்கோட்டையன் தானே? 4 வருஷம் அமைச்சரா இருந்தார்ல. ஆமா. அன்னைக்கு நான் ஒண்ணு சண்டைய போட்டாரு. "அண்ணே, எடப்பாடிண்ணே தப்புண்ணே. நான் வெளியில போய் 10 நாள் உனக்கு டைம் தரேன். நீ அண்ணன் டிடிவியும், சசிகலா அண்ணியும், சித்தியும் நீ கொண்டு வந்து மறுபடியும் சேர்க்கணும். இல்லாட்டி நான் ஒத்துக்க மாட்டேனே" அப்படின்னு ஏதாவது சண்டை போட்டாரா? "அண்ணே, ஓபிஎஸ் நீ நீக்க தப்புண்ணே. நம்மலாம் என்ன ஒத்துக்கிட்டோம்." இப்ப அமைச்சர் பதவி வேற இருந்துச்சுண்ணே. அவர் ராஜினாமா பண்ணியிருந்தா எவ்வளவு பெரும் பெரும் எவ்வளோ பரபரப்பா பெரிய இருக்குமே. பரபரப்பா இருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்லாம அமைப்பு செயலாளரும், மாவட்ட செயலாளர் பொறுப்பு தானே இது. அப்போ இவ்வளோ வேலைய பண்ணிட்டு 4 வருஷம் நல்லா கொழுத்து இது பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு? "நான் 2024ல் அதிமுக, பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன். அவ்வாறு அமைந்திருந்தால் ஒரு 25 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கலான்றாரு. அட்லீஸ்ட் 15லேருந்து 20 ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அந்த வாக்கு சதவீதம் அதான் சொல்லுது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அந்த ஒற்றுமையை குலைச்சது யாரு? எடப்பாடியா? உங்கள இப்போ இயக்குகிற அண்ணாமலை தானே அந்த ஒற்றுமையை குலைச்சாரு. சரி, நீங்க சொன்னது தான் நடந்துச்சுல்ல. அதிமுக, பாஜக சேர்ந்துட்டாங்க. சரி. நல்லபடியா தானே போகுது. இவரு பிரச்சாரத்துக்கு போறாரு. இந்த பிரச்சாரத்துடைய வெற்றி நாளைக்கு அதிமுக, பாஜகவுக்கு தானே சாதகமா அமையும். அப்புறம் நீங்க ஏன் அதுக்கு எதிரா போய் வெளியில வந்து நிக்கிறீங்க? ஏன் வெளியில வந்தீங்கன்னு யாராவது கேட்கலாம். ஏங்க வெளிய வந்தீங்க? எல்லாம் ஒண்ணா இருக்கணும். நீங்க சொல்ற ஒண்ணா இருக்கணும்னு சொல்றவங்கலாம் ஒண்ணா இருக்கிறாங்களா? அவங்களுக்குள்ளே பிரச்சனை. டிடிவியும் சசிகலாவும் ஒண்ணு சேருவாங்களா? அந்த உறுதியை உங்களால் கொடுக்க முடியுமான்னு ஒரு பத்திரிக்கையாளன் கேட்குறானா? ஐயா, நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்றீங்க. ரைட்டுங்க. டிடிவியும் சசிகலாவும் ஒண்ணா இணைவார்களா? அந்த உறுதியை உங்களால கொடுக்க முடியுமா? அந்த உறுதி ஏதாவது வாங்குனீங்களா? சரிங்க. ஓபிஎஸும் டிடிவியும் ஒண்ணு சேருவாங்களா? புகழேந்தியும் டிடிவியும் ஒண்ணு சேருவாங்களா? அந்த உறுதியை உங்களால வாங்க முடியுமா? இல்லண்ணே, அதுல பிரிஞ்சு போனவர்களை சேர்க்கணும்னு சொல்றாரு. யாரும் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அது பொதுச் அவரு செயலாளருக்கு தெரியுங்க. முத்துசாமியில இருந்துக்கிறாப்புல. முத்துசாமி, ஏவாவேலு எல்லாருக்கும் லெட்டரு. பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரணும். திருநாவுக்கரசர் கேட்பாரா? ஆமா. பாட்டுலாம் இருக்குது. நாளை நமதேன்னு எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து குடும்ப பாட்டு பாடி, முத்துக்கு முத்தாகன்னு பாடி சேருவாங்க. இவர் நினச்சின்னு இருக்காரு. உருட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு உருட்டுறது. சரி, நீக்கிட்டாங்களே, என்னங்க பண்ண போறீங்க? என்னுடைய பணியை தொடரும். உன்ன தான் நீக்கிட்டாங்களே, அப்புறம் எப்படி பணியை தொடருவீங்க? கண்டிப்பா. நீங்க கட்சிக்குள்ள இருந்துட்டு அதிமுக எல்லாம் கொண்டு வருவேன்றீங்க. உங்கள அதிமுகவுடன் இது பண்ணிட்டாங்க. பதவியெல்லாம் புடிங்கிட்டாங்க. அப்புறமா நான் அதே பணியில தொடருவேன்னா எப்படி தொடருவீங்க? முதல்ல ரொம்ப சிம்பிள். ஓபிஎஸ், டிடிவி, நீங்க, கேசி பழனிசாமி, புகழேந்தி எல்லாரும் இணைஞ்சு ஒரு அணி அமைங்க. மொத்தமா. அதுக்கப்புறம் மத்தத யோசிங்க. சசிகலா. கண்டிப்பா. இல்ல யார் லிஸ்ட் வேணும்ல. ஆ. யார் தலைவர்னு ஒண்ணு வேற இருக்குது. ஆமா. திடீர் இடைக்கால தலைவராலாம் திடீர்னு ஓபிஎஸ் உருவாயிட்டாரு. இவரு ஒரு தலைவர் ஆயிட்டாரு. டிடிவி தலைவரை ஓபிஎஸ் ஏத்துக்குவாரா? ஓபிஎஸ் தலைவரா டிடிவி ஏத்துக்குவாரா? இல்ல இவங்க எல்லாரையும் சசிகலா ஏத்துக்குவாங்களா? இவ்வளோ முரண்களை வச்சுக்கிட்டு இவர் வாட்டில் உருட்டுறாரு. சரி, யாருங்க சொல்லுங்க அவங்கன்னு கேட்டா, அது எடப்பாடிக்கு இது தெரியும் அப்படின்றாரு. சரி, என்ன பண்ணுவீங்க? 10 நாள் பொறுத்து வரலன்னா நான் வந்து நாங்கள் முடிவெடுப்போன்றாரு. அந்த நாங்கள் யாரு? அண்ணாமலையும் சேர்த்தா? இதில் நடுவில் அண்ணாமலை, அண்ணனை அடிச்சுக்காதீங்கண்ணே, அண்ணன் பொறுமையா இருங்கண்ணே அப்படின்னு. நேற்று 1க்கு 10 தடவை எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை பேசாதையும் இப்போ போட்டு ஊட்டின்னு இருக்காங்க. திமுகவுக்கு பாதகமான சூழ்நிலை இல்லைன்னு அண்ணாமலை பேசினார்னு ஒன்று ஊட்டிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எனக்கு என்னன்னு உருட்டுறதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு எதிராகத்தான் ஒரு அரசியலை பேசணுன்றது தான் பேசுறது. இதே மாதிரிண்ணே செங்கோட்டையன் அவர்களை வந்து அமித்ஷா அவர்களோ, நிர்மலா சீதாராமன் அவர்களோ, அல்லது ரயில்வே துறை அமைச்சர் அவர்களோ சந்தித்திருக்க இருக்கிறது இங்கே கூட்டணியை பாதிக்குங்கிறது பாஜக மேலிடத்துக்கு தெரியல. கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது. இது மீண்டும் வந்து எடப்பாடி அவர்களை சீன்ற மாதிரி இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் இவர்களும் 2-3 நாளாக பார்க்குறேன், இவர்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஜெயக்குமாரோ, ஒரு சிவி சண்முகம் அவங்களாம் விட்டு அடியன்னு அடிச்சு நவுத்திடுவாங்க. ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதிமுக ஐடி விங்கும் இது பற்றி ரியாக்ட் பண்ணவே இல்லை. இவரும் அங்கே போய் பார்க்குறாரு. அப்போ 2 விஷயந்தான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொறுமை காக்கிறார்கள். இல்லை பொறுப்பை தூக்கி நீங்களே முடிவு பண்ண சொன்னல, அண்ணாமலையை சொன்னோம்ல, அண்ணாமலை வேலை காமிக்கிறாரா, செங்கோட்டை வெளியே வந்துட்டாரா, நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்கள் டிடிவி தான் இது பண்ணல, டிசம்பருக்கு மேலே பேசிக்கலான்னு இது பண்ணோம். இப்போ டிடிவி ஓவர் ஆட்ட ஆடுறாரு. நான் இருந்தால் கூட்டணியில் இருக்க மாட்டேன்றாரு. நைனா நாங்கள் எதுவும் சரியில்லைன்னு அண்ணாமலை ஆதரவாக பேசுகிறாரு. நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு கூட தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நல்லதுக்கு இல்லை. திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் தீனி போடுகிற வேலையை தான் இவர்கள் பண்ணுகிறார்கள்.
இது இருக்கு. இதுக்கிடையில தொண்டாமுத்தூர்ல நேற்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துல போது, திருடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ உறுப்ப திருட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கிட்னி திருட்ட பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சாரத்தையும் பத்தியும் அந்த அந்த குற்றச்சாட்ட பத்தி எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டு இன்னை வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு எதிராக நடவடிக்கைன்றது போலன்றது எல்லாருடைய இதுவும் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய விஷயம். ஆனால் வந்து அது அந்த அங்கீகாரம் மட்டும் ரத்து. அவர்கள் இனி அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது ஆனா அப்படின்னு மத்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர் போடலன்றது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் உத்தரவு போடுது. இந்த விசாரணையில் சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இது எவ்வளோ இந்த நீதி இந்த இந்த அரசு ஒவ்வொரு விஷயத்திலும் நியாயம் கேட்பதற்கு நீதிமன்றம் தான் பண்ண வேண்டியிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த டிஜிபி தேர்வு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பட்டியல் அனுப்பிச்சு அதுலேருந்து 3 பேர் வந்து அதில் பண்ணியிருக்கலாம். ஆனா வேண்டுமென்றே பட்டியலை அனுப்பாமல், அதற்கு சொல்ற காரணம்லாம் காமெடியா இருக்குது. காரணங்கள்லாம் சொல்லிட்டு, ஒருத்தர போட்டு இப்ப பாவம் அவர் 1 மாசம் பொறுப்பு டிஜிபியா. இப்ப அவன் என்ன சொல்லிச்சு கோர்ட்டு, "ஏன் என்ன பிரச்சனை உனக்குன்னு?" "இல்ல, இல்ல பட்டியல் அனுப்பிச்சுக்கிறோம்." பட்டியல் வரும். வந்தோனே அது 3 பேர்ல ஒரு ஆளா ஆக்குங்கன்றான். இப்ப அதுலயும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு தலையிடுது. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலும் அஜித் குமார் கேளுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் கோர்ட்டு தலையிடுறது தான். சேம் அதே தான் அந்த கிட்னி மேட்டரும். இவர்கள் இதற்கு பதில் சொல்கிறார்கள்னு பார்த்தா, முருங்காவ பத்தி விசாரிச்சா, அந்த முருங்கா பத்தி கிண்டல் அடிக்கிறது. புளிய பத்தி அந்த புலி விவசாயிகள்ட்ட, இது எப்படி போகுது? இந்த ரகம் எப்படி? அந்த ரகம் எப்படின்னு கேட்டா, கொட்டை எடுத்த புலியா? எடுக்காத புலியான்னு கிண்டல் பண்றது. ஆனா நீங்க சொல்ற இந்த நேரத்தில கோயம்புத்தூர்ல மருத்துவமனையில ஒருத்தர் அவங்க அப்பாவ இழுத்துன்னு போறாரு. அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவர இழுத்துட்டு போறாரு. என்னன்னு கேட்டா 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வீல் சேர் கூட தரமாட்டேங்கிறீங்க, வண்டி தரமாட்டேன்னு சொல்றாரு. அப்பதான் ஒரு அம்மா வீல் சேர கொண்டு வந்து, இந்தா வீல் சேர் இருக்குன்னு அந்த விஷுவல்ல வருது. 2 மணி நேரமா காத்திருந்தேங்க, தரலங்கன்ட்டார். படியிலேருந்து இறங்கியே வந்துட்டாரு. அப்பாவ இழுத்துட்டு வராரு. இந்த மாரி பல விஷயங்கள் மோசமாக நம்ம சுகாதாரத்துறை போய்க்கிட்டு இருக்குது. இவரு சீன் போடுறது. மத்த அமைச்சர் மாரி இவரும் அங்க போய் நின்னுக்கின்னு ஃபோன் பண்ணி, "ஏங்க டாக்டர் வரல." டாக்டர் வரலல்ல அப்போ. ஆமா. அமைச்சரே வந்தாலும் டாக்டர் வரலல்ல. ஆனா இவரு அத எப்படி பயன்படுத்திக்கிறாரு? டாக்டர் வரல. அவர சஸ்பெண்ட் பண்ணுங்க. முதல்வன் படம். ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படின்னு முதல் பட ஸ்டைல்ல போறாங்க. ஆனா இது எவ்வளோ கேவலமா போகுதுன்றத பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கிராம சுகாதாரத்துறை பார்த்தீங்கன்னா, பெரிய நம்மளுடைய கட்டமைப்பு பெரிய ஸ்ட்ராங்கான ஒண்ணு. பப்ளிக் ஹெல்த் சென்டர் எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். கிராமந்தோறும் கிராம செவிலியர்கள் ஆமா. அவர்கள் போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டிக்கர ஒட்டி இல்லந்தோறும் மருத்துவம். மருத்துவம்னு ஒண்ணு உருட்டுனீங்க. அந்த உருட்டுல இன்னைக்கும் பாருங்க, சென்னையில பிரதான இது வட சென்னையில காய்ச்சல் பயங்கரமா பரவிட்டு இருக்குது. இப்பவும் இன்னைக்கு தினமலர்ல கூட பாருங்க 70% வரை இருக்கு. ஆனால் பயப்பட தேவையில்லை. என்ன கதை இது? இன்னைக்கு நீங்க வட சென்னையில இன்னைக்கு ஒரு இதில போட்டுருக்காங்க குரூப்ல. இந்த மாரி நோய் இருக்குது. டாக்டர்கள் இந்த இல்லந்தோறும் மருத்துவம் யாருமே எட்டி கூட பார்க்கலன்றாங்க. அப்ப இவரு சுகாதாரத்துறை இவரு கவனிக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்ல. ஏன்னா இவருக்கு தெரியும் யார் என்ன பண்றாங்கன்னு. அப்ப இவரு வந்து புலி எடுத்ததா, கொட்டை எடுத்ததான்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அவரு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? யார் அந்த சார் வரட்டும். நான் ஆட்சிக்கு வர்றேன். யார் அந்த சார் யார் எல்லாம் அந்த கண்டுபிடிக்க. சார்ப்பா? அப்போ கொட்டை இருக்கா? கொட்டை இல்லாத புலியான்னு அப்போ பார்க்கலான்றாரு. இது என்னன்னா, இவருக்கு ஒரு நான் ஆட்சிக்கு வருவேன். நான் வந்தால் அதை செய்வேன். ஆனா விஜய்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் அந்த பேச்சு வரல. கண்டிப்பா. அதே மாரி திமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் நேத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பண்ணியிருக்காங்க. முதல்வர் அவர்களும் பல உத்தரவுகள போட்டிருக்காங்க. இனிமே நம்ம வந்து அயராம உழைக்கணும். மீண்டும் ஆட்சியில் அமரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில ஏதாவது சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்காண்ணா? ஒண்ணும் இல்லங்க. அவரு ஊருக்கு போயிட்டு வந்தாரு. வழக்கமா பார்த்து பேசுறாரு. என்னன்னா, அவங்களுடைய இது வந்து பென்னு, ஐபேக் இவர்கள வச்சுட்டு ஃபுல்லா தொகுதி இதுவும் டீட்டெயில்லாம் எடுக்குறாங்க. அத வச்சு தான் வேட்பாளரு, மற்ற விஷயங்கள், சாதக பாதகங்கள் எல்லாமே பண்றாங்க. ஒரு மிலிட்டன்ட்டா அந்த ஒர்க் போய்க்கிட்டு இருக்குது. இவரு அதில ஃபைனல் டச்சு. சீனியர் சிஎம்ன்றதுனால ஃபைனல் டச்சு. ஒர்க் தனியா போய்க்கிட்டு இருக்குது. அந்த ஒர்க்ல போட்டியே நடக்குது. இவர்களுக்கும் பென்னுக்கும் ஐபேக்குமே. தகவல் கரெக்ட்டா வரணுன்றதுல. அப்ப யார் கேண்டிடேட்டு? என்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம். அதில அவர்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னா, விஜய் ஒரு பாதிப்பை திமுகவுக்கு உண்டு பண்றாரு. சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பெண்கள் இந்த வாக்குகள் ஷிஃப்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு அதிகம். அத நோக்கி கவனம் செலுத்தணுன்றதெல்லாம் போகுது. இது இல்லாம வேட்பாளர்கள் தொகுதியில கெட்ட பேர் இருக்கிறவங்கலாம் நான் நீக்கணும். அதுக்கு பதிலா புது வேட்பாளர்களோ, இல்ல மாற்று வேட்பாளர்களோ கொண்டு வரணும். யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு தனியா போய்க்கிட்டு இருக்குது. இதுவும் இல்லாமல் எ ஓவரால் மக்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்ல என்னென்ன போய்க்கிட்டு இருக்குது? இவருடைய பிரச்சாரம் எப்படி போகுது? விஜய் வந்து டெய்லி பிரச்சாரம் பண்ணா என்ன ஆகும்? அப்படின்ற நேரத்தில
நம்மால் வீக்கெண்டுன்னொன்னா எப்பாடா நிம்மதிடான்னு. இப்போ இந்த நேரத்தில் உதயநிதி மேலே கடுமையான விமர்சனம், எதுவுமே பண்ணல போகல இல்லைன்னு. அதுக்கு உதயநிதியை இப்போ விஜய் கிளம்புனால உதயநிதி நீங்கள் போய் பாருங்கன்னு இறக்கி விட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் தனியாக போய்கிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் திமுக ஒரு மிலிட்டண்டாக அவங்களுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது போய்கிட்டு இருக்குது. நீங்கள் என்னதான் நம்ம ஸ்டாலின் அப்படி இருக்காரு, கேள்வி பதில் கொடுத்து பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மற்றவங்க பேசிகிட்டு இருந்தாலும், கள வேலைகளை பார்த்துட்டு களத்தில் வந்து அவர்கள் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுமோ அதை நோக்கி நகர்றாங்க. இன்னொரு பக்கம் ஆணவமும் இருக்குது. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன், காது கேட்காது, அப்படி இப்படின்னு பேசுறது. அப்புறம் இந்த மாதிரி இந்த இப்போ மாசு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தனியாக போய்கிட்டு இருக்குது. அவரும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பித்தவர் சாதனைகளை சொல்ல முடியல, கிண்டல் தோணியில் தான் போகிறாங்க. நீங்களே இருங்க பொதுச் செயலாளரா, அதான் தேவை நாட்டுக்கு, கட்சியும் தேவை, அதாவது விளங்காமல் போகிறதுக்கு நீங்களே இருங்கன்ற மாதிரி. இந்த நக்கல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, சரி அவர் வேணாங்க, ஓபிஎஸ் இருந்திருந்தால் அந்த கட்சி விளங்கியிருக்குமா சொல்லுங்கள். கண்டிப்பாக யார் பொதுச் செயலாளர் இருந்திருப்பா? குருமூர்த்தி போன்றவர் தான் பொதுச் செயலாளர் இருப்பாங்க. இல்லை டிடிவி கையில் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் கையில் இருந்த 18 பேரையும் நீ காப்பாற்ற முடியாமல் அவங்கள செலவு பண்ண வச்சு ஓடி போயிட்டானுங்க. செங்கோட்டை கையில் கொடுத்துருந்தா வெண்டைக்காய் வறுக்கலாமா குழம்புல போடலாமான்னு பேசியிருந்திருப்பாரு. என்ன ஆயிருக்கும்? அப்போ ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஒரு இடர்பாடான ஒரு 2024 தேர்தல் தான் அதிமுகவுக்கு பெரிய ஆசிட் டெஸ்ட்டு. அதிலே 21% வாங்கிட்டாங்க. வெற்றி தோல்விலாம் அப்புறம். என்டிஏ கூட்டணி இருந்தால் இந்த 10% வந்திருப்பீங்களா? அப்போ இவ்வளோ நிலைமையில இவ்வளோ அவதூறுகள், இவ்வளோ தனிப்பட்ட தாக்கம் எல்லாத்தையும் மீறி நிற்கிறாங்கன்னா, இவர் உட்காந்து அசால்ட்டாக கிண்டல் அடிக்கிறார். உங்களுக்கு மாதிரி ஈஸியாக கிடைச்சது அந்த பதவி அவருக்கு? இல்லை அந்த தொல்லைகள், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களா? நாளைக்கே ஒரு பிரச்சனை இல்லை, கனிமொழி ஒரு ரூட் எடுக்கிறாங்கன்னா அவங்களால கனிமொழி எதிர்த்து எதாவது பண்ண முடியுமா? கட்சிக்குள்ள மு.க. ஸ்டாலினுடைய மகன்றதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் எதையாவது சாதிச்சாரா? இல்லை அவரால் தனியாக தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை இப்போ கிடைக்கிற மரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்காக உழைத்து இந்த அளவுக்கு வந்தார் அப்படின்றதுனால கிடைச்சதா? ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. எல்லாம் உழைப்பாளர். 10 பேரில் வந்து இப்போ பாண்டே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அவர் 3 பேர் அடித்தார், 3 பேருமே டான் தான் அடித்தாருங்க. அதுதானுங்க தேவை உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த கிண்டல் தவழ்ந்து ஊர்ந்து நீங்களே பொதுச்செயலாளருங்கன்னா அவர் பொதுச்செயலாளர்கள் தான் நிற்கிதுங்க. இன்றைக்கி அமித்ஷா வந்து ஒத்துக்கிட்டு அண்ணாமலையை நீக்கிறாருன்னா அந்த ஸ்டஃப்பை நீங்கள் பார்க்கணுமா வேணாவா? அமித்ஷாக்கே கிடைக்கும், எவ்வளோ நேரம் காக்கா வச்சுருந்தாரு. அதனால் இவர்கள் இந்த மாதிரி போகிறாங்க. சாதனையை சொல்லி பேசுன மாதிரி எனக்கு எங்கேயுமே தெரியல. இப்போது விஜய் அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டார் மக்களை சந்திக்க. வீக்கெண்டு முடிவு பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 13 டிசம்பர் 20 வரைக்கும். அவருக்கு பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் எந்த இடத்துலையும் அனுமதி கொடுக்கல. இவங்க இதில் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, மொத்த பிளானையும் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிற மொத்த பிளானையும் கொண்டு போய் டிஜிபி அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரியான விஷயம்னா, இப்போ டிஜிபிலே அங்கேயும் இன்றைக்கி பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க, கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. எத்தனை கோர்ட்டில் போய் இவங்க ஆர்டர் வாங்குவாங்க? இது எந்த மாதிரியான அரசியல்? இது புரியவே மாட்டேங்குது. இவர்களுக்கு இந்த அரசியல் பண்ணவே தெரியல. நான் எல்லா பேட்டியிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புஷி ஆனந்த் காமெடி பீஸோ எதுவோ, அவர் தாவேகான்ற கட்சிக்கு பொதுச் செயலாளர். ஆமாம், அந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர்னா, அவங்க சொல்கிற மாதிரி முதன்மை சக்தி, நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகிற கட்சியுடைய பொதுச் செயலாளர்னா எவ்வளவோ அரசியல் படுத்தப்பட்டிருக்கணும். அவருடைய டிக்னிட்டி, அவருடைய மதிப்பு, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் ஒரு மாவட்ட செயலாளரோட கீழே போய்கிட்டு, ஒரு மாவட்ட எஸ்பியை போய் ஒரு 4-5 பேரை தட்டிக்கின்னு, ஒரு 20 பேர் இருக்கும், கொடுத்துக்கின்னு கையை கட்டின்னு பதில் சொல்லுங்கிறாரு. பார்த்தாலே சிரிப்பு வருதா இல்லையா? அப்போ இவர் எந்த லெவலில் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது மற்றவர்களுக்கு ஒரு கேலி பொருளாக மாறுது. அந்த மனுவை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிக்கிறாரு. கோயிலில் போய் என்ன நீங்கள் என்ன மனு தாக்கலா பண்ணுறீங்க? தேர்தலில் மனு தாக்கல் பண்ணால் கூட அது எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கும். எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குற மனுவை கொண்டு போய் கோயிலில் பருவட்டம் கட்டிக்கின்னு ஐயரை பூஜை பண்ணி கொடுங்க. எஸ்பி ஆண்டவனே, எஸ்பி வந்து இந்த மனுவை ஏற்றுக்கணும், கேட்குற இடத்துலலாம் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கணுமா? அப்படியா வேண்டியிருப்பீங்க? அப்போது இந்த மனு அப்புறம் கொடிக்கம்பத்தை வச்சுக்கின்னு பூஜை பண்ணிக்கிட்டு போனவுடனே கொடிக்கம்பம் பொத்துன்னு சாஞ்சு வந்து, கொடிக்கம்பத்தை வச்ச உடனே போல் நட்டை போடணுமா? எலுமிச்சை பழத்தை வச்சு சுற்றின்னு இருப்பீங்களா? அப்புறமா சுற்றுங்க, யார் தடுக்க போகிறா? இந்த மாதிரி கூத்துகள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து இவர்கள் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, நான் சொல்லுவேன் சொப்பு கட்சின்னு சொல்லுவேன்.
சொப்பு கட்சி மாதிரி தானே இருக்கீங்க. சொப்பு வச்சு விளையாடுமே பசங்க. அது இல்ல மாதிரி தானே. வீக்கெண்ட் தேர்தல் அது வந்து பிரச்சாரங்கிறது அவர் வித்தியாசம். தமிழ்நாட்டுடைய அரசியலையும், தமிழ்நாட்டு மக்களையும் பிக் பாஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. சரி. பிக் பாஸ்ல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தானே வருவாரு. கமலும் சரி, கமல் அதே மாரி வந்தாரு. நாங்களும் அதே மாரி ஒண்ணு வச்சுக்கிறோம்னாங்க. போய் அங்க அறிவாலய வாசல்ல இன்னைக்கு வாட்ச்மேன் ஆகி ஒரு எம்பி சீட்ட வாங்கி மதிப்பிழந்து போய் கிடக்குறாரு. அவர பொறுத்தவரைக்கும் ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்கலாம். ரைட். ஆனா உங்க மரியாதை போச்சுல்ல. உங்களுக்கு மக்கள் நீதி மையம் தொடங்குறதுக்கு முன்னாடி கமல் என்கிற திரைக்கலைஞனை தமிழகம் எப்படி பார்த்துச்சோ, இன்னைக்கு உங்கள கேலியான ஒரு அரசியல்வாதியா பார்க்குறாங்கல்ல. ஃபெயிலியர் பொலிட்டிஷியன் நீங்க. அரை பிஸ்கட்டுங்கிற பேசுற அளவுக்கு போயிட்டாரு. அரை பிஸ்கட். எதுக்குங்க அது பிரச்சனை? எனக்கு கூட புரியல. அவரு எங்களுக்கு அரை பிஸ்கட் போதுன்றாரு. இது என்னன்னே அர்த்தம் தெரியல. தெரியலல்ல. சரி விடுங்க. அதெல்லாம் அது நமக்கு திமுக கூட்டணியில போனாலே இந்த மாதிரி வர்த்தகம் வாயில் வந்துரும் போல இருக்கு. வந்துரும் போல. அப்ப திரும்ப அவர்களை பாராட்டும் போதே நம்ம கண்டுபிடிச்சுக்கணும்னு ஆ நினைக்கிறேன். அது எப்படின்னு அவரு அது இங்க தொடங்கி, அங்க தொடங்கி அப்படி இப்படி இப்படி இந்த பட்டாசு வெடிக்கிற மாரி பட்டாசு கொளுத்தி விட்டா பார்த்துக்கலாம். அங்க ஒண்ணு வெடிக்கும். அங்க வெடிக்கிறான்னு பார்த்து நம்ம காலுக்கிட்ட ஒண்ணு வெடிக்கும். அந்த மாரி தாங்க இது அவர் பேச்சு. மேல வை என்றால் அது தலைமை, தலைமை என்றால் பார்த்தாலும் காயின், காயின்ல பார்த்தீங்கன்னா 2 தலை, சுத்தி போட்டா 1 தலை, அப்படி இன்னொரு தலை நான்றாரு. இப்படி 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 இப்படின்னு படம் காமிக்கிறாரு. அவரு தலை சுத்துது. அவருக்கே தலை சுத்தம். பார்க்குறவங்க என்னடா இது இப்படி 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 பண்றாருன்னு. அப்போ அவரை பிக் பாஸ் நாயகனை அதே மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொன்னார் அவரு. இவரு வீக் டைம் அரசியல்வாதின்னு சொல்றாரு இவரு. வீக்கெண்ட் அரசியல்வாதி, அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி. வீக்கெண்டு எண்டில் வீக் ஆகிடக்கூடாது. கண்டிப்பா. இல்ல வேற இன்னொரு இதுவும் சொல்றாங்கண்ணே, குழந்தைகளுக்கு லீவு, ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு அன்னைக்கு, அதனால நாங்க வைக்கிறோங்கிறாங்க. சனிக்கிழமை தான் வீட்டில் இருக்கவங்க வெளியே வருவாங்க. ஆமா. லேடிஸுங்க வாரம் பூரா வேலை கையிலன்னு போயிட்டு ஸ்கூலு அது இதுன்னு. சனிக்கிழமைனா ஒரு சினிமாக்கோ, கோயிலுக்கோ, இல்லை ஒரு பீச்சுக்கோ ஏதோ. அங்கே வந்து என்ன இருக்குது திருச்சியில் அந்த மலைக்கோட்டை தான் பெரிய பீச் பெரிய மாதிரி. எல்லாம் மலைக்கோட்டையில் வந்து அந்த பிள்ளையாரை தரிச்சிட்டு அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நான் இப்போ போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு. இது வந்து பொதுவாக இந்த மாதிரி பிரச்சாரம் இந்த மாதிரி போகிறது கூட்டம் கூடும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட தான் செய்யும். இவங்க பண்ணாத இடையூறா? எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் இடையூறு பண்ணுவாங்க. நீங்கள் போகிறீங்கன்னா இது பண்ணுறீங்க. நீங்கள் கேட்குறது சத்திரம் பேருந்து தரல, வேறு ரூட்டு கொடுங்க, அப்படி தான் போகணும். வாரம் பூரா பிரச்சாரம் பண்ணணும். இவருக்கு வாரம் பூரா சிங்கத்துக்கு சப்ஜெக்ட் வேணும்ல. நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வர நீங்கள் டெய்லி வேணால் எப்படி முடியும்? அதனால் ஏன்பா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், வாரம் வரேன்ட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸில் வர மாதிரி வந்து கருத்து சொல்ல போகிறாரு. இதில் இவர்கள் போய் பர்மிஷன் வாங்குறது, இவர்களுடைய நடைமுறையை பார்த்தோன்னே அவன் சாராயிட்டான். இது டம்மி பீஸு போல் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாரோ நல்லா வடிவேலு. பார்த்தோன்னே படகுன்னு காலை அமுக்கிட்டார். அந்த மாதிரி இவரை பார்த்து இவங்க நடை உடை பாவனைகள், இவங்க போய் கோயிலில் வச்சு கும்பிட்றது, எஸ்பிகிட்ட போய் கை கட்டி நிற்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது டம்மி பீஸுடா. அப்போ என்ன பண்ணுறது? இந்த சொல்கிறாங்க, ரமேஷ் அங்கே என்ன நடக்கிறது ரமேஷ்? சுரேஷ் பார்த்தீங்கன்னா 10 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும் என்று போலீஸார் சொல்கிறார்கள். இவன் உருட்டுறான். டம்மி பீஸ் தானே, நம்ம என்ன வேணா சொல்லலான்னு. போலீஸ் எங்க அப்படி சொல்லுமா? 10 நிமிஷம் தான் நீ பேசணும் அப்படின்னு. சரி 10 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. கேஸ் தானே 20 நிமிஷம் பேசிட்டா கேஸ் போட முடியுமா? எந்த செக்ஷனில் போடுவீங்க? அங்கே நீங்கள் அனுமதியின்றி கூடுதல் இந்த மாதிரி தான் போட முடியும். அதுதான் நீங்கள் அனுமதியை கொடுத்துட்டீங்களா? என்ன செக்ஷனில் கேஸ் போடுவீங்க? முதல்ல வழக்கு வேற அவர் மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. அது நீங்கள் யார் புஷி மேலேயா அவர் மேலேயா? புஷி மேலே வழக்கு போட்டதுக்கு விஜய் காட்டமாக அறிக்கை விட்றாரு. ஆனால் விஜய் மேலே வழக்கு போட்டதுக்கு புஷி கண்டுக்கவே இல்லை. நான் போங்கு பாருங்க. அதுவும் அது ஆள் மாறாட்ட கேஸ் வேறு. அது வேறு வேற ஆளை மாற்றி பொய் கேஸ் இருக்குது. அதை நாங்கள் எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம். இவர்கள் சதியை பார்த்தீர்களா? அந்த காலிஃப்ளவர் தலையினை கூட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவர் எங்கள் தொண்டர், புதுசாக பங்கு வச்சு ஆளை கூட்டு வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு ஏதாவது அறிக்கை விடணும், இல்லை ஏதாவது பேசணும்ல. புஷி கம்னுட்டாப்புல. போலீஸ் நல்லா ஒரு பயம். இங்கே இவர் விஜய் வந்து புஷிக்கு ஏதாவது ஆதரவாக அறிக்கை விடுறாரு. அதனால் இவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக அந்த ஒரு டிக்னிட்டியோட மாவட்ட செயலர் போய் பாரு, 2 வழக்கறிஞர் மாநில பிரிவுலேருந்து 2 பேர் போங்க, பர்மிஷன் கேளுங்க, கொடுக்கலையா ப்ரெஸ் மீட் வை. இல்லை அது எதுக்கு ஆட்டோவில் போனார் யார்? புஷி அண்ணன். அப்போ தானே விஜய்க்கு அந்த விஷுவல் அனுப்பலாம். அண்ணன் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோலாம் ஆய்வு பண்ணுறாராம். ஆட்டோவில் என்ன ஆய்வு? பள்ளங்கள்ல இருந்தால் மூடிடுவாரா? என்ன பண்ண போகிற? நீங்கள் ஆட்டோவில் போன ரூட்லேயே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? இது எல்லாம் காமெடி பீஸ். என்னென்னா வீடியோ எடுத்து அண்ணன் பாருங்க, அண்ணன் வந்து ஆட்டோவில் போய்லாம் ஆய்வு பண்ணுறாருன்னு விஜய் பார்த்துட்டு, ஐயோ புஷி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரோன் வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. அப்போது இவர் அதான் சொல்கிறேன்னே, இவர்கள் அந்த பொதுச் செயலாளருக்குரிய அந்த ஒரு டிக்னிட்டியோடு அவர் இல்லை. அவர் எனக்கு என்ன, அவர் இன்னும் அந்த மன்றம் இது இந்த மன்ற நிர்வாகிகள் இந்த மாதிரிலேருந்து அவர் இன்னும் வெளியே வரல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு கண்டிஷன் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம்
இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க அனுமதி கொடுக்காம இருக்கிறது, பிரச்சாரங்கிறது எல்லா கட்சியும் கண்டிப்பா பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். அது விஜய் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது மட்டும் எப்படி எம்ஜிஆருக்கே பார்க்குறீங்க? மறுத்தாங்க. நான் விஜய் என்ன பெரிய இவரா? எம்ஜிஆருக்கு மறுத்தாங்க. எல்லாருக்கும் தான் மறுப்பாங்க. நான் தான் சொல்றேனே, அவர்கள் எடுத்த சர்வேல விஜய்னால பாதிக்கப்பட போறது அவங்க தான் தெரிஞ்சு போச்சு. எல்லா தொல்லையும் தான் குடுப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி போறார்ல, தொல்ல குடுக்காமயா போறாங்க? அவர் தொல்ல குடுக்குறாங்க குடுத்துட்டு அவருக்கு. தான் இருக்காங்க. அத மீறி தான் அவர் போறாரு. இந்த மாரி புலம்பலையே. இப்போ நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி மட்டும் பர்மிஷன் வாங்காமயா போனாரு? பர்மிஷன் வாங்கியிருப்பாங்கல்ல. ஆமா. அது எங்கேயா வெளிய வந்துச்சா? அதுதான் பார்ட்டி. அது ஒரு பர்மிஷன் வாங்காம கட்டமைப்பு அதுக்கு ஒரு இது. ஆமா, ஆமா. அதையும் மீறி ஆம்புலன்ஸ விட்டீங்க. ஒருத்தர் வட்ட செயலாளர் அவர் பையன வச்சு ஓட்டிக்கின்னு வந்து, ஆ அப்புறமா அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லப்பா நடிப்பான்னோன்னே, அவன் அப்படியே இழுத்துன்னு கிடக்குற மாரி. அப்புறம் பார்த்தா முதல் விஷுவல் எடுத்தா அந்த பையன் தான் காரே ஓட்டிட்டு வந்துக்கிறான். அந்த பையன் கொண்டு வந்து காருக்குள்ள ஊருக்குள்ள விட்டுருந்தா, அந்த கும்பலுக்குள்ள விட்டுருந்தா என்ன ஆவறது? அது டிரைவிங் லைசென்ஸ் எடுக்காத பையன். ஆமா. அப்போ இந்த மாதிரிலாம் தொல்லைகள் வந்துட்டு தானே இருக்குது. வரத்தான் செய்யும். பண்ண தான் செய்வாங்க. மற்ற கட்சியினரை விட திமுகவினர் அதிகமா பண்ணுவாங்க. அவர்களுக்கு இதுதான் பொழப்பே. எம்ஜிஆர் எல்லாம் பண்ண பாடுலாம் நீங்க என்ன உலகம் சுற்று வாலிபன்னா சாதாரணமா வந்துச்சு? ஒரு படம் எடுத்தாரு ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. நேற்று நாளெல்லாம் தியேட்டரையே மிரட்டிட்டாங்க. கொளுத்திருவோன்ட்டாங்க. பிளாசா தியேட்டருக்குலாம் பிளாங்க் செக் குடுத்துருக்காரு எம்ஜிஆர். கையெழுத்த போட்டு இந்தா வச்சுக்கோ. எவ்வளோ ஆகுதோ நீ எழுதிக்கோ. அதுக்கப்புறம் தான் அந்த படம். எம்ஜிஆர் எங்கே போனாலும் ஆசிட் அடிக்கிறான் முயற்சி பண்ணுவாங்க. தாக்குறதுக்கு முயற்சி. மதுரை முத்துலாம் அவ்வளோ மிரட்டல். உள்ள வந்து பார் அப்படின்னு. கடைசியில அவரு எம்ஜிஆர்ட்ட தஞ்சம் அடைஞ்சதெல்லாம் வேற கதை. அப்போ எம்ஜிஆர் இதெல்லாம் மீறி தான் எத்தனை வண்டி அது? அவர் போன அந்த கேரவன்ல போனார் அந்த காலத்துல. இல்ல பெரிய இசட் பிரிவு பாதுகாப்பு குடுத்தாங்களா? சாதாரணமா ரோட்ல தான் போனாரு. இன்னொன்னு இந்த மாரிலாம் கிடையாது. விடிய விடிய கூட்டங்கள் பேசுவார் கூட்டங்கள் எம்ஜிஆர். இவரு என்னமோ ஸ்பெஷல்னா பர்மிஷன் குடுக்க மாட்டாங்கங்க. தொல்ல பண்ணுவாங்க. இந்த கலர் சட்டை தான் போட்டு வரணும். அந்த கேட்கறான்ல ரமேஷ் என்ன நடந்தது? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை மட்டும் தான் போட்டு வர சொல்லி போலீஸார் உத்தரவு. இந்த மாரிலாம் கூட சொல்லுவாங்க. நீ குனிஞ்சனா அவன் குதிரை அறுத்து தயாரா தான் யாரதான் இருப்பான். செய்யறது? நீ போய் அவன்ட்ட போய் இப்படி நின்னுருந்தேன்னா, நீ பிரஸ் மீட் வையி. மக்கள சந்தி. ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம்? ஏங்க எடப்பாடி பழனிசாமிக்கு குடுக்குறீங்க. இன்னைக்கு இவரு போறாரு உதயநிதி எல்லாம் பர்மிஷன்லாம் குடுக்குறீங்க. விஜய பார்த்து பயப்படுறீங்க. இந்த அறிக்கை விடுறீங்களா? அத பிரஸ்ஸ பாருங்க. தலைவருக்கு மட்டும் பர்மிஷன் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியாவது பேசுங்க ஏதாவது. ஆமா, கண்டிப்பா. ஓடுறீங்களா? இல்ல வேற யாரையா பேச விடுங்க. நிர்மல்குமார பேச விடுங்க. பேசுவார்ல, நல்லா பேசுவார்ல. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நேற்று போறாரு. கூட அவர் பேசினாரு. பேட்டி ஆமா. கொடுத்திருக்காரு. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு பேசிட்டு அவர் பேர் வாங்கிட்டாருன்னா? மாவட்ட செயலாளர் போய் எஸ்பிய பார்த்து குடுத்து அவன் பேர் வாங்கிட்டானா? இதுதான் பிரச்சனை. யாரும் பார்க்கக்கூடாது. நானே பண்ணுவேன். எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். விஜய்க்கு பதிலா நீங்களே போங்க. அத ஏத்துக்க மாட்டாங்களா ஜனங்க? விஜய் தான் போணும். இந்த பிரச்சனை தான் ஒரு காரணம். இது பெருசா பூதாகரமாக்குறான். இன்னொன்னு பத்திரிகையாளர்கள் இத ஒரு விஷயமா மாத்துறான். இது எல்லா ஆட்சியிலும் எல்லாரும் பண்றது தான். அதிமுக ஆட்சி இருந்தா மட்டும் அப்படியே பர்மிஷன் குடுத்துருவாங்களா? எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அத மீறி மக்கள் நடக்குதுல நீதி மையத்துக்கு கூட தொந்தரவு பண்ணாங்க ஆமா. இல்லையா? அவருக்கே பண்ணாங்க. மக்கள் நீதி நீ மையத்துக்கு அவரோட பெரிய ஆள் தானே. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஆமாண்ணே. அதே மாரி இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல ஒரு கட்டுரை வந்திருக்குண்ணே. ஆமை வேகத்தில் மழைநீர் வடிகால் பணிகள், பலியாகும் உயிர்கள்னு சொல்லி சென்னை மாநகராட்சியை கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில வந்து 2000 முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதில பேட்டி குடுத்திருக்கிறாரு. 2024ல இது மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி இது கடந்த 3 வருடங்கள்ல 4 முறை வந்து உயிர்கள் பலியாயிருக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க 2022ன்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு பெருமழை வந்தப்போ, முதல்வர்ட்ட எல்லாரும் மைக் போட்டப்போ, "இப்பதான் வந்திருக்கோம். இவர்களுடைய தவறுகளை திருத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் குடுங்க. அடுத்த வருஷம் பாருங்கன்னாரு." அடுத்த வருஷம் தான் வச்சு செஞ்சுச்சு. நீங்க வழக்கமா 2015லயே பெரிய அளவுல படகுகள் எடுத்துட்டு போய் பெரிய அளவு நிவாரணம். அதாவது எந்த அளவுக்கு அந்த ஏரிய தொறந்து விட்டாங்க, அ அந்த இதெல்லாம் நடந்தாலும், அதுக்கு நிவாரணமாக உடனடியாக நிவாரணப் பணிகள் வேகப்படுத்தப்பட்டு, பெரிய அளவுல உயிர் சேதம் தடுக்கப்பட்டது, எல்லாம் பண்ணாங்க. இதுல கோவப்பட்டவங்க இதுல நல்லா பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு வந்துச்சு. ஆனா இங்க 23ல பார்த்தீங்கன்னா, வலசரவாகத்திலேயே ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிது. நிவாரணப் பணிகள் போய் சேரல. ஒருத்தர் தனியார் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய ஜேசிபி இயந்திரத்த வச்சு கொண்டு வராங்க. கூட்டணும். அப்ப அவர்களுடைய ஜேசிபி இயந்திரம் போம்போது, அரசுடைய இயந்திரம் ஏன் போ முடியல அங்க? தாம்பரம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, 4, 5 நாளா எதுவும் போய் சேரல. அங்க வந்து படகுகள் போன தடவ வந்ததோட பாதிக்கும் குறைவாக நிவாரணப் பணிகள். நீங்க ஜெயலலிதா 2015ல யார் வர்றீங்களோ வந்து உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்க படக எடுத்துட்டு போனா படக அனுமதிக்கலன்னு சண்டை ஆச்சு. ஞாபகம் இருக்குதா? ஆமா. ஒரு அம்மா நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. "யார் இது விடாத" என்ன அதுன்றதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த மாரி. இன்னொன்னு என்ன, அவரு சொன்னது திருப்புகழ்
தலைமையில் ஒரு கமிட்டி, கமிட்டி. சென்னைக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, 4000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்லி நாங்கள் பாருங்கன்னாங்க. அங்கங்கே மழைநீர் வடிகால் பணிகள்னு மக்களும் பொறுத்துக்கிட்டாங்க, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் 23 நடக்கலை, 24 நடக்கலை, 25 வரைக்கும் மழைநீர் வடிகால் பண்ணி இதெல்லாம் ஓடுது. இதில் 3-4 உயிரிழப்புகள். சமீபத்தில் அந்த அம்மா தீபா இறந்ததுக்கு கார்பரேஷன்லேருந்து என்ன அறிக்கை வந்து தெரியுமா? கை கை கால்கள் கால் கட்டி கட்டப்பட்ட நிலையில், வாயில் துணி அடிக்கப்பட்ட நிலையில் அந்த பெண் பிணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் கூட கிடையாது. அது ஒரு ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா போட்டிருக்க துப்பட்டா இருக்குது, கை கால் கட்டப்படலை, வாயில் துணி அடைக்கப்படலை. மழைநீர் வடிகாலில் விழுந்து 1/2 மணி நேரம் உயிருக்கு போராடினாங்கன்றது பலரும் சொன்னாங்க. சிசிடிவி காட்சிகள்லாம் வந்தது. அப்போ இது 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 ஒரு அதிமுக ஆட்சி நடந்திருந்தால் அன்றைய தினம் டிபேட்டாக மாறி இருக்கும். ஊடகங்களும் அது பெரிய விஷயமா மாற்றிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அளவு கூட அது ஒரு உயிர் பெறல. இதே மாதிரி தான் ஜாபர்கான்பேட்டையில் அந்த ஒரு வாலிபர், ஒரு புதிய தலைமுறையில் வேலை செய்கிறவர் விழுந்து இறந்து போனார். பெருசாக இது அவ்வளோ. இந்த மாதிரி பல இது நடந்திருக்கு. பேங்க் மேனேஜர் ஒருத்தர் மரம் விழுந்து இறந்து போனார். இதில் நீங்கள் விழுந்து காயப்பட்டது இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ இருக்குது. இந்த சூளமேடு பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஊடகங்கள் எடுத்து போட்டாங்க. போட்டதற்கு எப்படி போடுவீங்கன்னு மிரட்டல் வந்துச்சு. சரி, அதற்கு பிறகாவது பண்ணீங்களான்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி இவர்கள் கேள்வி கேட்டால், என்னங்க ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் வாசனையே வரலன்னா எங்கே காமிங்க, அதுக்காக பான்ஸ் பவுடரை போடுவாங்க. இந்த ஆணவமான பதில் தான் ஒவ்வொரு இடத்துலையுமே. நீங்கள் சென்னை மாநகராட்சி 4000 கோடி ரூபா 95% பணிகள் முடிச்சுன்னு ஒருத்தர் சொல்லுவார். நேரு கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் இப்படி 2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் பணிகள் போய்கிட்டே இருக்குது, அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மழைநீர் வடிகால் சம்பந்தமாக ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை என்ஜினியர் ஒருத்தர், சீனியர் என்ஜினியர் சி ஒருத்தர், வீரப்பன்னு பேர். அவர் கிட்டத்தட்ட நான் ராஜ் டிவியில் இருக்கும்போது 2011 பீரியட்லேயே அவர் பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. என்னது மழைநீர் வடிகாலுக்காக மாதக்கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ஒரு ஒரு சாலை இருக்குன்னா ஃபுல்லாக பள்ளம் தோண்டுருவோம். பள்ளம் தோண்டி இருக்கிற மழைநீர் வடிகாலை இடித்து மேலே குமிச்சிருவோம். இங்கே பள்ளம் குமிக்கப்பட்டது ரோட்டில், சாலை குறுகி போயிடும். இங்கே வியாபாரம் பண்ணுறான்ல அவன்லாம் வியாபாரம் முடிஞ்சது. ஒரே ஒரு பலகையை போட்டுக்கின்னு இவன் அடுத்து பண்ணுற வரைக்கும் அவன் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கணும். யார் வரும் போக மாட்டாங்க, வியாபாரம் பாதிக்கும். இந்த எல்லாம் தோண்டி போட்டுட்டு புதுசாக கான்கிரீட் இது போடுவாங்க ஒரு பாஸ் ஷேப்பில். அது காயணும், அது பிட்டு பிட்டாக போடுவாங்க. அது காஞ்சி இந்த மாதிரி தண்ணி தேங்கி பார்த்தீங்கன்னா அதில் தான் உளுந்து இந்த மாதிரிலாம் அடிப்படுறது. இல்லாட்டி பெருசாக பள்ளம் தோண்டி வச்சுப்பாங்க அதில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் வரப்போகுது. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் வேலை நடக்குது. இதில் வந்து அதுக்கு பிறகு மூடி எல்லாம் போட்டால் அந்த இடம் மேடாயிடும் ரோட்டை விட. அப்போ ரோட்டில் தேக்கிற தண்ணி எப்படி அங்கே போகும்? கீழே தான் இருக்கும். அதுக்கு ஒரு குழியை வெட்டி ரோட்லேருந்து குழி வெட்டி விடுவாங்க. அந்த போட்ட ரோட குழி வெட்டி விட்டுருவாங்க. இது இந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலும் இந்த மாதிரி நடக்குதுன்றேன். இந்த அதிகாரிகள் செக்ஷன் இருக்குல்ல, இது இப்படியே பழகிடுச்சு. ஏன்னா அரசியல்வாதி வந்தால் இதில் எவ்வளோ கான்ட்ராக்டுங்க, அதை கான்ட்ராக்டுங்க, அப்படியே சரி பார்த்துப்போம். எந்த ஆட்சி வந்தாலும் இதே போக்கு தான். ஜனங்க தான் ஒரு நாள் விழிப்புணர்வு வந்து போட்டு அடிக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். இப்போ இந்த இதை வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாஸ் ஷேப்பில் கட்டுறீங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா மண் கொஞ்ச நாள்லேயே சேர்ந்துடும். ஒரு மழைக்கு பிறகு அந்த தண்ணி போனாலும் மண் படிச்சிடும். போக போக அது படிஞ்சோடனே அதை வந்து தூர்வாருன்னா அதுக்குள்ளே விஷவாயுலேருந்து பல பிரச்சனை. தண்ணி அடிச்சுலாம் தூர்வார முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அடைப்பு ஏற்பட்டுரும். அப்போ இதை வந்து இது பண்ணுறதுக்கு மறுபடியும் உடைப்பீங்க. இதை விட பைப்புகளை இப்போ இந்த ஒரு 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 300 மீட்டருக்கு ஒரு தெருவில் பதிக்க போகிறீங்கன்னா பட்டுன்னு ஒரு ஜேசிபி வச்சு தோண்டி இந்த வட்ட வடிவ இந்த வீராண குழாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அப்படியே பதிச்சுட்டு அந்த அந்த பைப்புக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட்டு அங்கே நீங்கள் மேனுவல் போட்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து டக்கு டக்குன்னு 3 நாளில் முடிஞ்சிடும். அந்த தெருவே 3 நாளில் முடிஞ்சிடும். அடுத்து இந்த பைப்பில் டேமேஜா அதை எடுத்துட்டு இந்த பைப் மட்டும் போடுற அப்போ பெரிய அளவில் பாதிப்பு வராது. இப்படி வட்டமாக இருக்கிறதுனால சேறு சகதி தேராது. தண்ணி அடிச்சு விட்டா கூட அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னா. ஆனால் எங்களுக்கு போல போடாது. அப்போ இன்னை வரைக்கும் அந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே நடக்கலை. மேயர்னு நம்ம வந்து உட்காந்துருக்காங்க. மேயராக பொதுவாக வர்றவங்க அரசியலில் ஒரு அனுபவம், பல இதை பார்த்து போராட்டங்கள் எல்லாம் பார்த்து எதிர்கட்சியாக இருந்து அப்படி இப்படின்னு வந்து ஒரு 4 தடவை கவுன்சிலரு ஏதோ ஒன்று பண்ணி வந்திருந்தால் அவர்களுக்கு ஏதோ தெரியும். ஆனால் இவர்கள் திடீர்னு கொண்டு வரப்பட்டு 2 அமைச்சர்களுடைய அதிகாரம் முதல்ல இந்த அம்மாவை வந்து உட்கார வச்சாங்க.
இவங்க வந்ததுலேருந்து வேறு எந்த விஷயத்துல கவனம் செலுத்தலை. இவர்களுக்கு ஒழுங்காக தமிழ் பேசவும் தெரியல. ஒரு கிளிப்புல மாதிரி இவங்களை வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை செய்கிறாங்க. இதுலேயே ஆணவம் வருது. எந்த சேனல் நீங்கள்? கேள்வியே கேட்க தெரியல உங்களுக்கு. என்ன பார்த்து கேட்குறீங்களான்ற லெவலுக்கு போகிறாங்க. இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே வருவாங்க போவாங்க. போவாங்க. அவர் சம்மந்தமே இல்லாத சிஎம்டி அமைச்சர் வந்து பஞ்சாயத்து பேசுவார். இப்போ கேட்டால் அவர் காது கேட்காதான். அந்த தூய்மை பணியாளர் போராடினாங்களா இன்றைக்கி அவங்க நடுத்தரில். இன்னைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கண்ணே. ஆமாம், வீட்டில் வச்சு அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. மனசுக்குள்ள நினச்சாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சசிகாந்த் செந்திலோட உண்ணாவிரதத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அவர் பாருங்க, அங்கே போய் போண்டா தின்ட்டு வந்து இங்கே உண்ணாவிரதம் இருக்காரு. நீங்கள் அந்த சண்டை போடுற இடத்துல போண்டா பஜ்ஜி வடை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக அப்புறம் எப்படி இருக்குது இமாச்சல பிரதேசம் நல்லா இருக்குதா? அடுத்த தடவை வரும்போது வர்றேன், ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு அங்கே வர்றோம், அப்புறம் போராடுவோம், இந்திய கூட்டணி வாழ்க இப்படியே உருட்டிக்கின்னு பார்லிமெண்ட்டே நடத்த விடாமல் பண்ணிக்கின்னு கேன்டீனுக்கு போய் எல்லாம் வந்து படியை வாங்கிக்கின்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இங்கே வந்துக்கிட்டு உண்ணாவிரதம். அதுக்கு ஜூஸ் கொடுத்து யார்? அவரு தெரியும், டேய் எனக்கு தெரியும் நீ எதுக்கு இருக்கிறேன்னு. யார்? செல்வப்பிரந்தை. இதுதாங்க இன்னைக்கு இவங்களுடைய நிலைமை. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அதை தான் வந்து அவங்க எழுதுறாங்க. இதற்கு நிரந்தர தீர்வு வரணும். உண்மையிலே சொல்கிறேங்க, இது அதிமுக ஆட்சி வந்தாலும் கூட சொல்கிறேன், இந்த விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் நவீன விஷயங்களை யோசிக்கணும். நீங்கள் இந்த மழைநீர் வடிகால் போய் ஆற்றுல போய் சேர்றது, மழைநீர் வடிகாலில் சாக்கடை தண்ணியை விடுறது, இந்த மாதிரி இன்னை வரைக்கும் இந்த அதிகாரிகளோ மற்றவர்களோ சென்னைக்கான ஒரு தெளிவான திட்டங்களே இல்லை. திருப்புகழ் கமிட்டி என்ன கொடுத்தாங்கன்னா அது நமக்கு தெரியுமாங்க? அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னே தெரியுமா? கொண்டு போய் கொடுத்தாங்க, அவள் தான் தூக்கி போட்டுட்ருப்பாங்க. நான் இதெல்லாம் வேலைக்காகாது. இவர் சொல்கிறபடிலாம் நடந்தால் நமக்கு ரூபா வராது, ஒன்றும் வேலைக்காகாது. நம்ம பாணி தான் கரெக்டு. இடிக்கிறோம், தோன்றோம், தூக்குறோம். எவனா விழுந்து சேர்த்தா நமக்கு என்ன ஆகுது? இதில் இன்னொரு மேட்ரு, இது மாதிரி விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிகாரிகள் மேல் வழக்கு பதிவு பண்ணணும். இந்த ஜோன், அந்த ஜோனில் இந்த வார்டில் யார் இன்ஜினியரு, அந்த இதுக்கு மழைநீர் வடிகாலுக்கான இன்ஜினியர் யார், அவர் மேலேயும் அந்த மண்டல அதிகாரி மேலேயும் 304 பழைய செக்ஷனு, இப்போ அது பிஆர்எஸ் மாறி இருக்கும், 160 நினைக்கிறேன் பிஎன்எஸில். அதாவது நெக்லிஜென்ஸ் இது, அதாவது உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அசட்டையாக இருத்தல், அந்த செக்ஷனில் போடணும். வழக்கு போட்டு 4 அதிகாரி கோர்ட்டுக்கு போய் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கினாங்கன்னா அடுத்த தடவை கான்ட்ராக்டரை அவன் திட்டுவான், வந்து நிற்பான். என்ன பண்ண, நைட் ஆகிடுச்சா, பள்ளத்தை மூடு, பள்ளத்தை என்ன பண்ணுற, பேரிகார்டு வை, வேலை ஏன் லேட்டாக நடக்குதுன்னு கேட்பான். அங்கே கவுன்சிலர் எவனா வந்து, ஏய் நீ என்ன பேசுகிறேன்னா, என் மேலே வழக்கு, கவுன்சிலர் மேலேயும் வழக்கு போடணும். என்ன கேட்டால் கவுன்சிலரு இந்த இவங்க 3 பேர் மேலேயும் வழக்கு போட்டு பண்ணாதான் இந்த மாதிரி உயிரிழப்புகள். எனக்கு என்னென்னு மாதக்கணக்கில் வச்சுருக்கிறது இது எல்லாம். அதே மாதிரி ஒரு பணிகள் இத்தனை காலில் முடியலன்னா அதுக்கு என்ன ஜனங்கிட்ட ஏங்க இதான் கேட்டால் என்ன சொல்லுவோம், டிவி கேட்குதாங்க ஓட்டு போடுவேன். ஏன் போடுவேன். என்ன பண்ணுவார் அவர், என்ன பண்ணார், அவருடைய கொள்கை என்ன அரசியலை பேச போகிறாரு அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஏன்னா சினிமா நடிச்சா நான் பார்த்தேன் பிடிச்சிச்சு, அதனால என்னுடைய வாழ்க்கையை நான் பணம் வைக்கிறேன். இப்போ அவர் வந்து என்ன மாற்றம் கொடுக்க போகிறாருன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. இந்த கேள்வியை கூட அவங்கள்ட்ட கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. டிஎம்கேல சொன்னால் அதே கொள்கையில் தானே, அதே பேச்சுகள் ரிப்ளிகா தான், டிஎம்கேல ரிப்ளிகா தான். இதுதான் இவர்கள் மத்தியில் நடக்கும். அங்கில மட்டும் சேர்த்துருக்காரு, வேற என்ன அவர் புதுசாக. அப்போ இவர்கள் வந்தாலும் நாளைக்கு இதை விட மோசமாக இருக்கும். ஏன்னா இவர்கள் வந்து கட்சி அமைப்புக்குள்ளேயே நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே பணிகள் அந்த இது போஸ்டிங் போகிறதுலையே பணம் பிரச்சனைன்னு பெருசாக வெடிக்குது. தமிழ்நாட்டை பற்றி அடிப்படையே ஒன்றும் தெரியல யாருக்குமே. அப்போ இவர்களே அதிகாரிகள் தான் ஆட்டி வைப்பாங்க. என்ன வாங்க தெரியலன்னா அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. சார் இதுதான் சார் நடைமுறை, சார் இது இப்படி தான் சார் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆட்சி நடக்கும். இவர் அரசியல்வாதியாக வரும் பொழுதே இவர் வெளியே வரமாட்டாராம், சிங்கம்மா வீக்லி ஒன்ஸ் தான் வருவாராம். இவர் முதலமைச்சரான என்ன வருவார்? நன்றி, உங்கள் நேரத்தையும் கருத்தை பாருங்க.